திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். கார்த்திகை மாசம் தொடங்கியாச்சு. எல்லாமே அந்த சபரிமலை யாத்திரையை தொடங்கியிருக்காங்க. நிறைய பேர் மாலை அணிவித்திருக்காங்க. ஏற்கனவே மாலை அணிந்தவர்கள் அந்த பகவானை பார்க்கறதுக்காக யாத்திரை கிளம்பி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாமும் மாலை அணிந்து சபரி யாத்திரை சென்று வந்து திரும்பி இருக்கிறோம். அந்த அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அதோட இந்த வருஷம் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் அங்கே பண்ணியிருக்காங்க, போறவங்க என்னென்னலாம் பண்ணணும், எப்படி போகணும், எப்படி வரணும், அதை தாண்டி இந்த விரத முறைகள் பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் சொல்லிக்கிறது என்னென்னா, இன்றைக்கி 48 நாள் விரதம் இருந்து அந்த பெரிய பாதைன்னு சொல்லப்படுற அந்த 48 மைல் போய் அந்த பகவானை பார்க்குறதுங்கிறது காலகாலமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப காலம் நேரம் கருதி எல்லாமே சுருங்கிடுச்சு. ஸோ பல பேர் வந்து பெரிய பாதையை தவிர்த்துட்டு சிறிய பாதை வழியாக அந்த 7 மைல் சொல்லக்கூடிய பம்பாலேருந்து நடந்து போய் சுவாமியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்க வரவங்க விரதத்தைங்கிறது 48 நாளுக்கு பதிலாக ஒரு 30 நாள், 35 நாள், 20 நாள் அப்படின்னு விரதத்தையும் குறைச்சிக்கிட்டாங்க. நான் இதன் மூலிமா சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் விரதம் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா 11 நாள் இருந்தால் கூட கரெக்டாக இருங்க. அதாவது இந்த சபரிமலைக்கு விரதம் அப்படின்னாலே நான் மாலையை போட்டுக்குவேன், ஷூஸ் செப்பல் போட்டுக்குவேன், வேஷ்டி கட்ட மாட்டேன், பேண்ட்டு போட்டுக்குவேன். அப்புறம் வந்து மற்ற விஷயங்கள், அதாவது வெளியில் சாப்பிட்றதாகட்டும், சிகரெட் பழக்கமாகட்டும், இப்படி எந்த பழக்கத்தையும் கைவிட மாட்டேன், தியாகம் பண்ண மாட்டேன். ஆனால் பகவானை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சரியான முறையாக இருக்காது. இன்றைக்கி வேணால் அது உங்களுக்கு நன்மை தரலாமே தவிர போக போக ரொம்ப ஒரு சக்தியை பகவான் காட்ட ஆரம்பிச்சிடுவார். அதனால் ஒரு 11 நாள் நீங்கள் விரதம் இருந்தீங்கனாலே போதும். அந்த 11 நாளை பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த 11 நாள் காலம்பரை ஏந்து சூரிய உதயத்துக்குள்ளே ஏந்து குளிக்கிறது, சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் குளிக்கிறது, 2 வேளை சரணம் சொல்கிறது, தினமும் கோயிலுக்கு போகிறது, தினமும் பெரியவங்கள்ட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது, அதே மாதிரி செப்பல் இல்லாமல் வெளியில் போகிறது, முடிஞ்சவங்க வேஷ்டி கட்டிங்க 99%, முடியாதவங்க பேண்ட் போட்டுக்கலாம் ஆஃபீஸில் கம்பல்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ கண்டிப்பாக ஒரு துணை வஸ்திரமாக இருக்கக்கூடிய அந்த துண்டை தோளில் போட்டுக்கணும், நெத்திக்கு நல்ல சந்திரன் குங்குமம் வச்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உண்மையிலே அந்த சபரிமலை ஐயப்பன் உங்களுக்கு இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் வந்து கண்கூட பார்த்த விஷயத்த நிறைய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. நன்றி. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஆடி மாதம் என்றாலே எப்படி அம்மன் மாதம் என்று சொல்கிறோமோ அதுபோல் கார்த்திகை மாதம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது ஸ்ரீ ஐயப்பன். அந்த சக்தி படைத்த ஸ்ரீ சபரி ஐயப்பனை காண ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் சபரிமலையில். இந்த ஆண்டுக்கான மகர விளக்கு மண்டல பூஜையானது கடந்த 15ஆம் தேதி துவங்கப்பட்டது. வரும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை இந்த மகர சங்கராந்தி மண்டல பூஜையானது நடைபெற்று வருகிறது. இதையொட்டி நாள்தோறும் 80,000 பக்தர்கள் சபரி ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கு திருவாங்கூர் தேவஸ்வ போர்டு நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாள் ஒன்றுக்கு 70,000 பக்தர்களுக்கு வெர்ச்சுவல் கியூ தர்ஷன் டிக்கெட்டுகளை வழங்குகின்றனர். உடனடியாக புக் செய்து சுவாமியை தரிசிப்பதற்காக கரண்ட் புக்கிங் என்ற அடிப்படையில் 10,000 ஐயப்ப பக்தர்களுக்கு அந்த டிக்கெட்டானது வழங்கப்படுகிறது. அதன்படி ஒரு நாள் ஒன்றுக்கு 80,000 பக்தர்கள் சபரி ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர். கடந்த 15ஆம் தேதி முதல் இந்த தரிசனமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வரும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை ஆலய நடையானது திறந்திருக்கும். 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சன்னிதானத்தின் நடை மூடப்பட்டிருக்கும். மீண்டும் டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்படும் நடையானது மகர விளக்கு மண்டல பூஜை நிறைவு நாளான ஜனவரி 14ஆம் தேதி வரை திறந்திருக்கும். அதனைத் தொடர்ந்தும் 6 நாட்களுக்கு, அதாவது ஜனவரி 20ஆம் தேதி வரை இந்த ஆண்டு ஆலய நடை திறந்திருக்கும் என தேவஸ்வம் போர்டு அறிவித்துள்ளது. அதோடு பக்தர்களின் வசதிக்காக இந்த ஆண்டு பல முன்னேற்பாடுகளை ஆலய நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளது. பம்பாவில் ஐயப்ப பக்தர்கள் நீராடிவிட்டு தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கணபதி கோவில் அருகே ஆன்லைன் புக்கிங் செய்வதற்கு சிறப்பு கவுண்டர்கள் உள்ளன. ஏற்கனவே ஆன்லைன் மூலம் புக் செய்தவர்கள் அந்த இடத்தில் தங்களுடைய இ புக்கிங் டிக்கெட்டை காண்பித்து
QR கோட் மூலம் ஸ்கேன் செய்யப்பட்டு மேலே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக உள்ள பரிசோதனை மையத்தில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதேனும் எடுத்து வருகிறார்கள் என காவலர்கள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுடைய அந்த பயணமானது தொடங்குகிறது. சுப்பிரமணிய பாதை என்று அழைக்கப்படும் கழுதப்பாதையில் தரிசனம் முடித்து வருபவர்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. அதோடு டோலி மூலம் ஐயப்பனை தரிசிக்க செல்பவர்கள் அந்த வழியாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். படிக்கட்டு மூலமாக ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் மேலே செல்ல அனுமதிக்கிறார்கள். பம்பாவிலேயே ஒவ்வொரு கேலரி வாயிலாக திருப்பதியில் இருப்பது போன்று ஒவ்வொரு கேலரியில் ஐயப்ப பக்தர்கள் நிறுத்தப்பட்டு அனுமதிக்கப்படுவதால் கூட்ட நெரிசல் தவிர்க்கப்படுகிறது. எனவே கூட்டமின்றி சிரமமின்றி மலை ஏறி ஐயப்பனை தரிசிக்க முடிகிறது. சபரிமலை சன்னிதானமானது அதிகாலை 3 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மீண்டும் மாலை 3 மணி முதல் இரவு 11 மணி வரையிலும் திறக்கப்பட்டு பூஜையானது நடைபெறுகிறது. குறிப்பாக நெய்யபிஷேகம் என்பது அதிகாலை 3:20 மணி முதல் 11:30 மணி வரை நெய்யபிஷேகம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இரவு 10:50 மணிக்கு ஐயப்பனுக்கு பிடித்தமான ஹரிவராசனமானது இசைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அர்த்தஜாம பூஜைகள் செய்யப்பட்டு ஆலய நடை 11:30 மணி அளவில் மூடப்படுகிறது. நிலக்கல்லிலிருந்து பம்பாவிற்கு செல்லும் பக்தர்கள் வசதிக்காக ஏராளமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அங்கிருந்து பேருந்து மூலியமாக பம்பாவிற்கு செல்லப்படுகிறது. சாதாரண பேருந்துகள் கட்டணம் ரூ. ஏசி பேருந்துகள் எனில் ரூ. வசூலிக்கப்படுகிறது. மின்சாரத்தில் இயங்கும் பேருந்துகளில் ரூ. கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. எனவே பக்தர்கள் சிரமமின்றி நிலக்கல்லிலிருந்து பம்பா செல்ல நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பம்பாவில் ஐயப்ப பக்தர்கள் வசதிக்காக கழிவறைகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் மலையேறி செல்லும் பக்தர்களுக்கு ஆங்காங்கே கழிப்பிடங்கள், குடிநீர் வசதிகள், மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. 24 மணி நேரமும் அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டுள்ளது. சன்னிதானத்திலும் ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் ஐயப்ப பக்தர்கள் சன்னிதானத்திற்கு முன்பு நடைமேடையில் காத்திருக்கும் பொழுது அவர்கள் மொபைல் ஃபோனை பயன்படுத்துவதற்காக 30 நிமிடம் இலவசமாக ஒய்ஃபை வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் மாளிகைபுரத்தம்மன் பின்புறம் உள்ள அன்னதான மண்டபத்தில் கழிப்பறை வசதிகள் உள்ளன. இந்த ஆண்டு சன்னிதானம் அருகே உள்ள அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் அன்னதானமானது தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே சபரிமலையில் இலவச அன்னதானம் என்பது கிடையாது. பம்பாவில் மட்டுமே இலவச அன்னதானம் உள்ளது. எனவே உணவருந்தும் ஐயப்ப பக்தர்கள் பம்பாவிலேயே அன்னதானத்தை முடித்து விடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே இந்த ஆண்டு சிறப்பான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நாள்தோறும் 80,000 பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்து அவருடைய அருளை பெற்று திரும்புகின்றனர். எனவே சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் விஷயங்களை தெரிந்து கொண்டு யாத்திரை சென்று நல்லபடியாக ஐயப்பனை தரிசித்து விட்டு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா.